नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं बाहवदसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं निपदभागवतं रसमालयं मुकुरहो रसिका भुवि भावुकाः। ॐ ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथामाख्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च। श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्कयति गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। हरिः ओं तत्सत्। कथाञ्चनस्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेति प्रीतं स्यात् श्रीचैतन्यं नमामिथम्। हरे கிருஷ்ணா. ஸோ நேற்று நம்ம பாகவதம் பார்த்ததுல என்ன பாயிண்ட் ஞாபகம் இருக்கு சொல்லலாமா? ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம். ஒரு தவறான நேரத்துல அவங்க கரு உருவாகிறப்ப அவங்க அசுரர்கள் இதோட தான் இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு சில பேர் தான் இருந்தாங்க. இப்ப முக்காவாசி எல்லாருமே அசுர குணத்தோட தான் இருக்கும். நமக்கு தகுதி இல்லைனாலும் கிருஷ்ண பக்தியை ஃபாலோ பண்ணும்போது அந்த மனித இதுக்கு தகுதியா கிடைக்கிது அப்படின்னு சொன்னீங்க. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையினால நாம கிருஷ்ண பக்தியும் பயிற்சி பண்றோம். மனிதர்கள் அப்படிங்கிற தளத்துக்கே அப்பதான் வரும் அப்படின்னு பிரபுபாதர் வந்து சொல்றாரு. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது? ஹரே கிருஷ்ண மாதாஜி. வேத மந்திரத்தை சொல்றவங்க அவங்க காதுக்கு மட்டும்தான் முணுமுணுக்கிற மாதிரி சொல்லுவாங்க மாதாஜி. ஆனா நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சத்தமா சொல்லும் போது எல்லாருக்குமே அது இந்த கேக்கும் மாதாஜி. அது எல்லா ஜீவராசிக்கும் அது நம்ம உட்பட அனைவருக்கும் அது பெரிய வரப்பிரசாதமா இருக்கு மாதாஜி மகாமந்திரம். ஓகே. ஆனா வேத மந்திரம்னு பொதுவா சொல்றது கிடையாது. வேத மந்திரங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் சவுண்டாலாம் சொல்லலாம். பொதுவா காயத்ரி மந்திரத்தை குறிப்பிட்டு அங்க சொல்ல காயத்ரி மந்திரம். சாரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. வேற கருத்துக்கள்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சிவபெருமான் ஆஷுத் தோஷர். சீக்கிரமா அவருக்கு கோபமும் வரும், சீக்கிரமா கருணையும் காட்டுவார் அப்படின்னு சொன்னீங்க. கிட்டத்தட்ட அவர் விஷ்ணுக்கு பக்கத்துல சமமானவர். தேங்க்யூ. ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 14வது அத்தியாயம் திதி என்னும் நங்கை மாலையில் கருமுறுதல். அதுல நம்ம 43வது பதம் படிக்கணும் இல்லையா? ஆமா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ நேற்று திதி பகவான் விஷ்ணுவுடைய சுதர்சன சக்கரத்தினால என்னுடைய மகன்கள் கொல்லப்படுவார்களா, அது பெரிய பாக்கியம்தான், அவங்க பிராமணர்களுடைய சாபத்துக்கு ஆளாகலையே அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் மனசு ஆறுதல் அடைஞ்சாங்க. அப்போ இந்த பிராமணர்களுடைய சாபம் எத்தகையது அப்படிங்கறத நாம இங்க பார்க்கலாம். தனபாகியம் மாதாஜி, நீங்க அன்மியூட் பண்ணாதீங்க, மியூட் பண்ணிக்கோங்க. ந பிரம்மதண்ட தக்தஸ்ய ந பூத பயதஸ்ய ச நாரகாஸ்சாது
பிரணந்தி யாம் யாம் யோனிம் அசௌகதக. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவித்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. அந்தனரால் நிந்திக்கப்பட்டவன் அல்லது உயிர்களுக்கு எப்பொழுதும் அச்சம் தருபவன் நரகத்தில் உள்ளவர்களினால் அல்லது அவன் பிறந்த இனத்தினால் கூட கருணை செய்யப்படுவதில்லை. ஸோ பிராமணர்களுடைய சாபம் அப்படிங்கிறது அவ்வளவு கொடுமையானது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே சமயத்துல மற்ற ஜீவராசிகளுக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது. பொருளுரை. பழிக்கப்பட்ட உயிரினங்களில் சிறந்த உதாரணம் நாய். நாய்கள் தமது இனத்தில் பிறந்த பிற நாய்களிடம் கூட இரக்கம் காட்டுவது இல்லை. நாய் எப்பவுமே என்ன பண்ணாது, ஒத்துமையாவே இருக்கவே இருக்காது இல்லையா? நாய் ஒத்துமையா இருந்து பார்த்துருக்கோமா? ஏதாவது ஒரு சாப்பாடு இருந்தது அப்படின்னா கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா 2 நாய் வந்ததுன்னா என்ன பண்ணும்? ஒண்ணுக்கு ஒண்ணு பொழைச்சு கடிச்சு தரத்தி தான் தான் சாப்பிடணும்னு பார்க்கும். அந்த அளவுக்கு. இது இல்லாம அது டெரிட்டரி வேற ஃபார்ம் பண்ணிக்க மாட்டாச்சு. இந்த இடம் வரைக்கும் அதோட நாய், அது உள்ள வேற வந்ததுன்னா சத்தம் போடும். ஆமா, இன்னொரு நாய் கூட அதால ஒத்துமையா இருக்கவே முடியாது. இன்னைக்கு மனுஷன் அப்படித்தான் ஆயிட்டான். கஷ்யப உவாச்ச கிருத சோகானுதாபேன சத்யக பிரத்யபமர்சனாத் பகவதி குருமானாச்ச பவே மயி அபிஜாதராத் புத்திரஸ்யைவ ச புத்ராணாம் பவிதைக சதாம் மதஹ காஷ்யந்தி யத்யசக சுத்தம் பகவத் யசசா சமம். மொழிபெயர்ப்பு. கற்றறிந்த கஷ்யப்பர் கூறினார், உனது சோகம், அனுதாபம், முதிர் சிந்தனை போன்றவற்றினாலும் முழுமுதற் கடவுளிடத்தில் நீ வைத்திருக்கும் மாறாத நம்பிக்கையினாலும் சிவபெருமானிடத்தும் என்னிடத்தும் நீ வைத்திருந்த பக்தியினாலும் உனது புத்திரனின் இரண்ய கசிப்பு புத்திரர்களில் ஒருவன் பிரகலாதன் பகவானின் பக்தராக அங்கீகரிக்கப்படுவான். அவனது புகழும் முழுமுதற் கடவுளின் புகழை போலவே விரிந்து பரவும். ஆக திதி ஒரு மோசமான நடத்தை உடைய பெண் கிடையாது. அவளுக்கு பகவான் மேல பக்தியும் இருக்கு, கணவன் மேல அந்த நம்பிக்கை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா எதனால இந்த தவறு ஏற்பட்டது? காமத்தினால ஏற்பட்டது. சோ எவ்வளவு கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தவறு அப்படின்னா அவங்களால ஏற்பட்ட அந்த அந்த விளைவு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பாதகத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு பார்க்கலாம். யோகைர் ஹேமேவ துர்வர்ணம் பாவயிஷ்யந்தி சாதவக நிர்வைராதிபிர் ஆத்மானம் யசீலம் அனுவர்த்திதும். அவனது காலடி சுவடுகளை பின்பற்றுவதற்கு மகான்கள் எவ்வாறு தங்கத்தில் உள்ள குறைகளை தூய்மை செய்யும் முறையினால் நீக்குகின்றனரோ அதுபோல் பகைமையிலிருந்து விடுதலை பெறுவதற்கான பயிற்சியினால் அவனது நடத்தையினை முன்மாதிரியாக கொள்வதற்கு முயல்வர். சோ இனிமே இந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும் பிரகலாதருடைய புகழ் பேசப்பட போகிறது. உமாதேவி மாதாஜி படிக்கிறீங்களா பொருளுரை? ஹரே கிருஷ்ணன் மாதாஜி படிக்கிறேன். இல்ல பிரபுபாதுக்கு ஜெய். என்றும் உலகாய் இருக்கும் ஒருவனது அடையாளத்தினை தூய்மை செய்யும் முறையான யோக பயிற்சியானது முக்கியமாக சுய கட்டுப்பாட்டினை அடிப்படையாக கொண்டதாகும். சுய கட்டுப்பாடின்றி ஒருவனால் பகைமை மாசுக்களிலிருந்து விடுதலை பெறும் பயிற்சியினை பெற முடியாது. கட்டுண்ட நிலையில் ஒவ்வொரு உயிரும் பிற உயிர்களிடத்தும் காழ்ப்புடையவர்களாக இருக்கின்றனர். ஆனால் விடுதலை பெற்ற நிலையிலோ பகைமை என்பது இருப்பதில்லை. பிரகலாத மகாராஜா தனது தந்தையினால் பல்வேறு வழிகளில் கொடுமைப்படுத்தப்பட்டார். இருந்தும் அவர் தந்தை கொல்லப்பட்ட பிறகு அவரது விடுதலைக்காக அவர் முழுமுதற் கடவுளை பிரார்த்தித்தார். அவர் என்ன வரம் வேண்டுமென்றாலும் கேட்டிருக்கலாம். ஆயினும் அவர் தனது நாத்திக தந்தை விடுதலை பெற வேண்டும் என்று மட்டுமே பிரார்த்தித்தார். தனது தந்தையின் தூண்டுதலினால் தன்னை கொடுமைப்படுத்திய எவரையும் அவர் சபிக்கவில்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ பிரகலாதருடைய சரித்தம் 7வது ஸ்கந்தம் முழுக்க பிரகலாத சரித்தம் தான், வேற எதுவும் கிடையாது. ரொம்ப அற்புதமா இருந்தது 7வது காண்டம் படிக்கும்போது. சோ பிரகலாதரை அவ்வளவு குணங்களும் அவ்வளவு சிறந்த குணங்களும் அவர்கிட்ட இருக்கு. ஈவன் அவர் எந்த குறையும் சொல்லல. அவங்க அப்பா அவர் தப்பா பேசல, புத்தி சொல்றாரு அப்பாவுக்கு. ஆனா கடைசியில நரசிம்மர் உனக்கு என்ன வரம் வேணும், உங்க அப்பாவை விட உயர்ந்த வரம் உனக்கு அந்த இடம் வேணுமா அப்படின்லாம் கேட்கும்போது எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் உங்கள்கிட்ட வியாபாரம் எல்லாம் பண்ண வரல, நான் வியாபாரி கிடையாது, நான் உங்களுடைய சேவகன் தொண்டன், எனக்கு என்னுடைய ஆன்மீக குருவுடைய அந்த சேவை இருந்தா போதும் அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியில என்ன கேட்கிறார், எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் முக்தி கொடுத்துருங்க,
எப்ப தெரியாம பண்ணிட்டாரு அப்படின்னு கேக்குறாரு. இந்த மனசு யாருக்காவது வருமா? நமக்கு யாராவது ஒண்ணு பண்ணியிருந்தா நம்ம என்ன செய்வோம்? அவங்கள வந்து உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம் இல்லையா? அதுவும் பகவானுடைய கருணை நமக்கு கிடைக்குது அப்படின்னா, அப்போ அவர்கிட்ட அவரை பத்தி ஏகப்பட்ட குறைகள் சொல்லி, நான் இவ்வளவு சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம நீ இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தினாரு எங்க அப்பா அப்படிலாம் சொல்லியிருப்போம். ஆனா அவர் வந்து எதுவுமே சொல்லல. அது மட்டும் கிடையாது, அவங்க அப்பா மேல மட்டும் இல்ல, அவங்க அப்பாவுடைய ஆணையின் பேர்ல தன்னை கொடுமைப்படுத்தின எந்த அசுரர்களையும் அவர் வந்து ஒண்ணும் சொல்லல. அந்த அளவுக்கு அவர் வந்து தெய்வீக குணங்களை வெளிப்படுத்தினார் பிரகலாதர். சோ பிரபா சொல்றாரு, ஒரு பக்தனுக்கு யார் மேலேயும் என்ன கிடையாது, பொறாமை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம கிட்ட பொறாமை இருந்தது அப்படின்னா நம்ம இன்னும் பக்தர் ஆகலைன்னு அர்த்தம். இதுதான் நம்மளுடைய செக் பாயிண்ட். இந்த மாதிரி எல்லாம் படிக்கும்போது, ஓ நம்ம பக்தர், நம்ம கிட்ட பொறாமை இல்லைன்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம கரெக்டா எவாலுவேஷன் பண்ணி பார்க்கணும், நமக்கு பொறாமை இருக்கா இல்லையா. நமக்கு முன்னாடி இன்னொருத்தர் புகழப்படும் போது, நமக்கு முன்னாடி இன்னொருத்தருக்கு பேர் கிடைக்கும் போது, இன்னும் ஒரு சமைச்சிருப்போம், அது வேற யாராவது பேர் சொல்லிட்டாங்க அப்படின்னா நமக்கு அது வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன், ஆனா பேர் மட்டும் அவங்களுக்கு போகுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போமா இல்லையா? சோ இது மாதிரி நமக்குள்ள என்னென்ன அனர்த்தங்கள் இருக்கு அப்படிங்கிறத சாஸ்திரம் படிக்க படிக்க நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு பக்தர் அப்படின்னா அவருக்கு பொறாமை இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். யத் பிரசாதாதிதம் விஸ்வம் பிரசீததி யதாத்மகம் சஸ்வத்ருத் பகவான் யஷ்ய தோஷதே அனன்யயா நிர்ஷா. அனைவருமே அவரிடத்து மகிழ்ச்சி அடைவர். ஏனென்றால் இப்பிரபஞ்சத்தின் பரம நிதியானதான முழுமுதற் கடவுள் அவரை தவிர வேறு எதையும் விரும்பாத பக்தரிடம் எப்பொழுதும் திருப்தியுடையவர் ஆவார். பகவான் அவர் பேர திருப்தியா இருக்கிறதுனால எல்லாருக்கும் பிரகலாதரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து இங்க வந்து சொல்றார். நெக்ஸ்ட் உமா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். முழுமுதற் கடவுள் பரமாத்மாவாக எங்கும் நிறைந்திருக்கிறார். அவர் நினைத்தால் யார் மீதும் எவர் மீதும் ஆணை செலுத்த முடியும். மிகச் சிறந்த பக்தராக விளங்குவான் என கணித்து கூறப்பட்ட திதியின் வருங்கால பேரன் அவரது பகைவர் உள்ளிட்ட அனைவராலும் நேசிக்கப்படுவார். ஏனெனில் அவரிடம் முழுமுதற் கடவுளை தவிர வேறு எந்த சிந்தனையும் இராது என்பதினால்தான். பகவானின் தூய பக்தன் தான் வணங்கும் பகவானை எங்கும் காண்கிறான். பகவானும் ஒரு தூய பக்தனைப் போலவே உயிர்களுக்கு கைமாறு செய்யும் முகமாகத்தான் அவர்கள் அனைவரிடமும் பரமாத்மாவாக விளங்குகிறார். ஏனென்றால் இவ்வாறு அவர்கள் இதயங்களில் அமர்ந்ததன் மூலம் தனது பக்தர்களிடத்து அவர்கள் நட்புடன் பழக வேண்டும் என்று அவர்களுக்கு ஆணையிடுகிறார். சரித்திரத்தில் இதற்கான ஆதாரமாக எத்தனையோ சம்பவங்கள் இருக்கின்றன. ஏன் ஒரு கொடிய மிருகம் கூட பகவானின் தூய பக்தனிடம் நட்புடன் பழகி இருக்கிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரிதாஸ் தாக்கூரார் வந்து மலை குகையில இருக்காரு. அப்போ அவர் இருக்கிற மலை குகையில ஒரு நாகமும் ஒரு கொடுமையான ஒரு பாம்பும் இருக்கு. ஆனா ஹரிதாஸ் தாக்கூரார அது எதுவுமே பண்ணல. ஹரிதாஸ் தாக்கூராரை பார்க்க வர்றவங்க என்ன பண்றாங்க, அந்த பாம்பை பார்த்து பயந்துக்கிறாங்க. அதனால ஹரிதாஸ் தாக்கூரார் என்ன பண்ண, சரி இந்த குகையை அந்த பாம்புக்கே விட்டு கொடுத்துட்டு அவர் வேற இடத்துக்கு போயிட்டார். ஏன்னா வர்றவங்க தான் பயப்படுறாங்களே தவிர இவருக்கு ஒன்றும் பயம் இல்லை. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். பக்தனுக்கு ஒரு கொடிய மிருகம் கூட எந்த விதமான ஒரு ஆபத்தையும் செய்யறது கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். சவை மகாபாகவதோ மகாத்மா மகானுபாவோ மகதாம் மகிஷ்டக பிரவருத்த பக்தியாகி அனுபாவிதாசகே நிவேசிய வைகுண்டம் இமம் விஹாஸ்யதி. பகவானின் மிகச்சிறந்த பக்தன் விரிந்த புத்தியும் விரிந்த செல்வாக்கும் மகாத்மாக்கள் அனைவரையும் மிகச்சிறந்தவனாகவும் விளங்குவான். முதிர்ந்த பக்தி தொண்டினால் அவன் உன்னதமான மெய்மறக்கும் நிலை எய்துவான். மேலும் இப்பௌதிக உலகை துறந்த பிறகு அவன் ஆன்மீக உலகினுள் புகுவான். விமலா தேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பக்தி தொண்டில் உன்னத வளர்ச்சி நிலைகளாக 3 உள்ளன. அவை ஸ்தாயி பாவம், அனுபாவம், மகாபாவம் என்று அழைக்கப்படுகின்றன. முழுமுதற் கடவுள் மீது தொடர்ந்து நிறைவான
நிறைவான அன்பு கொள்வது ஸ்தாயி பாவமாகும். பாவம் சொல்லணும். இவ்வன்பானது பாவம் பாவம் ஆகும். பாவம் சொல்லக்கூடாது, பாவம் சொல்லணும். ம். பாவம். பாவம். ஓகே. இவ்வன்பானது ஒரு குறிப்பிட்ட உன்னத உறவு முறையில் நிறைவேற்றப்படும் பொழுது அது அனுபாவா என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் மகாபாவா நிலையோ பகவானின் தனிப்பட்ட ஆனந்த சக்தி ஆற்றலுக்கு இடையே காணப்படுகிறது. திதியின் பேரனான பிரகலாத மகாராஜா பகவானையும் அவரது செயல்களையும் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் தியானிக்க போகிறார் என்று தெரிகிறது. அவர் தொடர்ந்து தியானத்தில் இருக்க போகும் காரணத்தினால் தனது ஜடவுடல் நீங்கிய பிறகும் தன்னை எளிதில் ஆன்மீக உலகிற்கு மாற்றிக்கொள்வார். இத்தியானத்தினை பகவானின் புனித திருநாமத்தை ஜபித்தால் மற்றும் கேட்டலின் மூலம் மேலும் எளிமையாக செய்ய முடியும். இத்தியானமே கலியுகத்திற்கு சிறப்பாக பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ நம்ம பக்தியில 9 நிலைகள் பார்க்கிறோம். முதல்ல ஆதோஷத்தா, தத்த சாது சங்கா, அனர்த்த நிவர்த்தி, அதுக்கப்புறம் நிஷ்டா, ருச்சி, ஆசக்தி, பாவா, பிரேமா அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ பிரேமைக்கு அப்புறம் வரக்கூடியது இந்த நிலைகள் தான். அதனால இந்த நிலையெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாது, இதெல்லாம் விளக்கம் எல்லாம் சொல்ல முடியாது. ஸ்தாயி பாவா, அனுபாவா, மகாபாவா, இதெல்லாம் நம்மளால விளக்கம் எல்லாம் சொல்ல முடியாது. ஸோ அதனால்தான் மகாபாகவதர்கள், மகாபாவத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுடைய உன்னதமான நிலை, அவங்க எப்பவுமே பகவத் சிந்தனையிலே இருக்காங்க, பகவானுடைய சேவையிலே இருக்காங்க. பாத்தீங்கன்னா உடல்நிலை இவ்வளவு ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை உங்களுடைய குருமராஜரான தவிர்த்து ஜெயபதாக சொன்ன குருமராஜருக்கு இருக்கு. அவர்கிட்ட பக்தர்கள் கேட்டிருக்காங்க, நீங்க வெளி உலகத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது செய்தி சொல்ல விரும்புறீங்களா? ஏன்னா இப்போ அவர் மருத்துவமனையிலே இருக்கார், அதுவும் ஐசியூல இருக்கார். ஸோ வெளியில இருக்கிறவங்களுக்கு நீங்க ஏதாவது செய்தி சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன செய்தி சொல்லியிருக்கார்? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே இதான் சொல்லியிருக்கார். அப்போ ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சர்வசுதா காலமும் அவர் என்ன பண்ணிட்டே இருக்கார், ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கார். இது தவிர சொல்றதுக்கு வார்த்தைகள் எல்லாம் எதுக்குமே இதுதான் அல்டிமேட் அப்படிங்கிறத காட்டிட்டார். இது சொன்னா போதும் அப்படிங்கறத சொல்லிட்டார். ஸோ அதான் இங்க பிரபா சொல்லியிருக்கிறத அவர் செய்தார் அப்படிங்கிறது எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஸோ இதை எப்பவுமே நம்ம பகவானுடைய திருநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது மூலமா, கேட்டுக்கிட்டே இருக்கிறது மூலம் இது எளிமையா செய்ய முடியும் அப்படின்னு பிரபா சொல்றேன். அதனால இந்த எளிமையான வழிமுறை ஏன் நமக்கு கடினமா இருக்கு அப்படின்னா, நம்முடைய மனம் அப்படிங்கிறது உலக விஷயங்கள்ல இவ்வளவு ஆர்வத்தோட இருக்கு. பகவானுடைய திருநாமத்துக்கு அந்த இதை நம்ம கொண்டு வரணும். அலம் பட்டக சீலதரோ குணாகரோ கிருஷ்ட பரத்யாவ்யதோ துக்கிதேஷு அபூத சத்ரு ஜகதக லோகஹர்த்தா நைதாகிகம் தாபம் விபோதராஜக. ஒழுக்கமிக்க நற்குணங்கள் அனைத்தின் உறைவிடமாக அவன் திகழ்வான். பிறர் மகிழ்ச்சியில் தான் மகிழ்வான். பிறர் துன்பம் கண்டு தான் துன்புறுவான். அவனுக்கு பகைவரே இருக்கப் போவதில்லை. கோடை சூரியன் மறைந்த பிறகு வரும் குளிர்நிலவை போல அவன் அனைத்து பிரபஞ்சங்களின் துன்பங்களையும் அழிப்பவனாக விளங்குவான். சோ இந்த மாதிரிதான் சத்கோஸ்வாமி அஷ்டகத்துல கோஸ்வாமிகளை பத்தி ஸ்ரீனிவாச ஆச்சாரியார் பார்க்கிறார். கிருஷ்ண கீர்த்தன கான நர்த்தன பரோ प्रेमामृताम्बो निधि धीरा धीर जन प्रियो प्रियकरो निर्मत्सरो पूजितो श्री चैतन्य कृपाभरो भुवि भुवो भारावहन्तारकौ वन्दे रूप सनातनौ रघुयुगो श्री जीव गोपालको அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல சொல்றேன். பகவான் சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை அதை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே இந்த 6 கோஸ்வாமிகள் இருக்காங்க. தீர ஜனப்பிரியோ பிரியக்கரோ, அவங்க எல்லாருக்கும் இனிமையானவர்களா இருக்காங்க. பக்தர்களுக்கு மட்டும் கிடையாது, பக்தர் அல்லாதவர்களுக்கு கூட அவங்கள ரொம்ப பிடிக்குது. ஏன்னா எல்லார்கிட்டையும் அவங்க எப்படி பழகுறாங்க,
ரொம்ப நல்ல முறையில பழகுறாங்க. அவங்க கிட்ட எப்படி பழகணுமோ அந்த மாதிரி அவங்க வந்து எல்லார்கிட்டையும் அன்போட பழகுறாங்க. நமக்கு பார்த்தோம் அப்படின்னா பக்தர் அல்லாதவங்களை பார்த்தா ஏதோ அசுரர்கள் மாதிரி நம்ம நினைப்போம். நம்ம இப்பதான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். ஆனா ஜெபம் பண்ணாதவங்களை பார்த்து இவங்கெல்லாம் வந்து நான் டிவோட்டிஸ் கூட எல்லாம் நம்ம வந்து அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, ஒரு முத்திரை குத்திடுவோம் நான் டிவோட்டிஸ் அப்படின்னு சொல்லி. இவங்க எல்லாம் பக்தர்கள் கிடையாது அப்படிலாம் சொல்லுவோம். இப்ப நேத்து வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம்? நாமளும் அந்த 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 பக்கம் தானே இருந்தோம். இப்பதானே இந்த பக்கமே வர ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள அவங்கள நான் டிவோட்டிஸ் பக்தர்கள் வீட்டுக்குள்ளேயும் அந்த மாதிரி எல்லாம் நினைப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ எல்லாரும் ஒரு நாள் பக்தர்களா மாறுவாங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளவுதான். டைம் தான் கேப். நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் டைம், கால அவகாசம் தேவைப்படும். அவங்களுக்கு ஒரு கால அவகாசம் தேவைப்படும், அவ்வளவுதானே தவிர உடனே அவங்கள வந்து நாம ஹிரண்யகசிபு ரேஞ்சுக்கு கொண்டு போயிடக்கூடாது. ஸோ எல்லாருக்கிட்டையும் இனிமையா பழகணும் அப்படின்னாக்கா அவங்களும் பக்திக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கலைவாணி மாதாஜி படிக்கிறீங்களா? கலாவதி மாதாஜி, கலாவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறோங்க மாதாஜி. கரெக்ட். பொருளுரை வழங்கிய பிரபுபாதாக்கு ஜெய். பகவானின் மிகச்சிறந்த பக்தராக விளங்கிய பிரகலாத மகாராஜா மனிதனுக்கு சாத்தியமாக கூடிய அனைத்து நற்குணங்களையும் தன்னிடத்தே கொண்டிருந்தார். இவ்வுலகின் சக்கரவர்த்தியாக அவர் திகழ்ந்த போதும் அவரிடம் தீயொழுக்கம் என்று எதுவுமே இல்லை. குழந்தை பருவம் தொடங்கியே அவர் நற்குணங்களின் உறைவிடமாகத்தான் திகழ்ந்தார். அக்குணங்களை எல்லாம் விளக்கி கொண்டிருப்பதற்கு பதிலாக இங்கே அவர் எல்லா நற்குணங்களும் உடையவர் என்று சுருக்கி கூறப்பட்டிருக்கிறது. இதுதான் தூய பக்தனின் அடையாளமாகும். ஒரு தூய பக்தனிடம் இருக்க வேண்டிய முக்கியமான குணம் அவன் லம்பட, அதாவது கட்டுப்பாடற்றவனாக இருக்கக்கூடாது என்பது. மற்றொரு நற்குணம் மனித இனத்தின் துயர்களை துடைப்பதில் எப்பொழுதும் ஆர்வமுடையவனாக இருக்க வேண்டும் என்பது. ஒருவனது கொடுமையான துன்பம் எதுவென்றால் கிருஷ்ணரை பற்றிய நினைவின்மையே ஆகும். ஆகையினால் ஒரு தூய பக்தன் அனைவரிடமும் கிருஷ்ண பக்தியினை எழுப்புவதற்கு எப்பொழுதும் முயல்கிறான். இதுவே அனைத்து துன்பங்களையும் தீர்க்கக்கூடிய நன்மருந்தாகும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அந்தர்பகிஷ்சாமலம் அப்ஜநேத்ரம் ஸ்வபூருஷே சானுகிரஹீத ரூபம் பௌத்ரஸ்தவ ஷீல லலனா லலாமம் திருஷ்டா ஸ்புரத் குண்டல மண்டிதானனம். எழில்மிக்க லக்ஷ்மி தேவியை துணையாக அடைந்திருக்கும் முழுமுதற் கடவுளை அகத்திலும் புறத்திலும் உனது பேரனால் காண முடியும். பக்தன் விரும்பும் வடிவத்தை பகவானால் மேற்கொள்ள முடியும். அவரது அழகு திருமுகத்திற்கு செவி குண்டலங்கள் மேலும் அழகு செய்யும். ஸோ அப்படி கஷ்யப்பன் எங்க போயிடுறாரு, கொஞ்சம் கொஞ்சமா பகவானுடைய தியானத்துக்கு அவரும் போயிட்டே இருக்காரு. இல்லையா? அலமேலு மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே படிக்கிறேன் கிருஷ்ணா. மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை தந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். திதியின் பேரரான பிரகலாத மகாராஜாவினால் தியானத்தின் மூலம் தனது அகத்தத்தில் மட்டுமல்ல புறத்திலும் நேரடியாக தனது கண்களினால் முழுமுதற் கடவுளை காண முடியும் என்று இங்கே கணித்து கூறப்படுகின்றது. இந்த நேரடி பார்வையானது ஒருவன் கிருஷ்ண உணர்வு நிலையில் உயர்வடையும் போது மட்டுமே சாத்தியமாகும். ஊன கண்களினால் பகவானை காண முடியாது. முழுமுதற் கடவுளுக்கு பல்வேறு வகையான நித்திய வடிவங்கள் இருக்கின்றன. வடிவங்கள் கிருஷ்ணர், பலதேவர், சங்கர்ஷ்ணர், அனிருத்ரர், பிரத்யுனர், வாசுதேவர், நாராயணர், ராமர், நரசிம்மர், வராகர், வாமனர் என்று இருக்கின்றனர். பகவானின் பக்தன் விஷ்ணு வடிவங்கள் அனைத்தையும் நன்கு அறிவான். ஒரு தூய பக்தன் இந்த நித்திய வடிவங்களால் ஏதேனும் ஒன்றிலிருந்து மிகுந்து பற்று வைக்கின்றான். பகவானும் அவன் விரும்பிய வடிவத்திலேயே அவன் முன் தோன்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறார். ஒரு பக்தன் மனம் போன போக்கில் பகவானின் வடிவத்தை கற்பனை செய்வதோ, பகவானை அருவமாக கருதுவதோ, அல்லது பக்தர் அல்லாதவர் விரும்புகின்ற வடிவத்தை பகவான் மேற்கொள்ளுகிறார் என்று நினைப்பதோ இல்லை. பக்தர் இல்லாதவருக்கு பகவானின் வடிவத்தை பற்றி எந்தவித கருத்தும் கிடையாது. அதனால் மேலே குறிப்பிடப்பட்டிருக்கும் எந்த ஒரு வடிவத்தையும் அவர்களால் நினைக்க முடியாது. ஆனால் ஒரு பக்தன் பகவானுக்கு காணும் பொழுதெல்லாம் அவரது வடிவம் அழகாக அலங்கரிக்கப்பட்டு அவரது நித்திய துணைவியான எழில்மிகு
மகாலட்சுமியுடன் அவர் இணைந்து நிற்கும் கோலத்திலே காண்கின்றான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ பிரம்ம சமயத்துல நம்ம வந்து பார்த்துருக்கோம், பகவான் வந்து பிரேமை அப்படிங்கிற கண்ணு வச்சு பார்க்கும்போது அவங்க இதயத்துல அவங்க எப்பவுமே பகவானுடைய ஷியாம சுந்தர ரூபத்தை தரிசனம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இங்க பிரபா சொல்றார், பகவானுடைய உருவத்தை ஒருத்தர் வந்து கற்பனை செய்தெல்லாம் பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது. கடவுள்னா எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி நாம தனியா கற்பனை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. வேத சாஸ்திரங்கள்ல பகவானுடைய ரூபம் எப்படி இருக்கும், அவர் என்ன மாதிரி நிற உடை அணிஞ்சிருப்பார், அவர் என்ன மாதிரி நகைகள் அணிஞ்சிருப்பார், அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் வர்ணனை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அதை நாம வந்து தியானம் பண்ணா போதுமானது. ஸோ எப்பவுமே பகவான் வந்து அவரது நித்திய துணைவியான எழில்மிகு மகாலட்சுமியுடன் அவர் இணைந்து நிற்கும் கோலத்திலேயே காண்கிறான். அதனால கிருஷ்ணன் தனியா கிடையாது, எப்பவுமே கிருஷ்ணனோட பக்தர்களோட சேர்ந்துதான் பகவான் இருக்கார். மைத்ரேய உவாச்ச ஸ்ருத்வா பாகவதம் பௌத்ரம் அமோதத திதிர்பிருசம் புத்ரயோச்ச வதம் கிருஷ்ணாத் விதித்வாசீன் மகாமனாக. மைத்ரேய மாமுனிவர் கூறினார், தனது பேர குழந்தை மிகச்சிறந்த பக்தனாக விளங்குவான் என்றும் தனது புத்திரர்கள் கிருஷ்ணரால் கொல்லப்படுவார்கள் என்றும் கேட்டவுடன் திதி அகத்தினில் மிக மகிழ்ச்சி கொண்டாள். அப்பாடா, பேரனாவது நல்ல பக்தனா இருப்பாரே அப்படின்னு சொல்லி திதிக்கு ரொம்ப சந்தோஷம். அதே சமயத்துல தன்னுடைய மகன்களும் பகவானால தான் வதம் செய்யப்பட போறாங்க அப்படிங்கிறதுலயும் அவங்களுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருக்கு. சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. பொருளுரை தந்த தெய்வத்திராசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். கெட்ட நேரத்தில் தான் கருவுற்றதினால் அக்குழந்தைகள் அசுரர்களாக பிறப்பர் என்னும் அவர்கள் பகவானுடன் என்றும் அவர்கள் பகவானுடன் போரிடுவர் என்றும் அறிந்தவுடன் திதி மிகவும் மனக்கலக்கமுற்றாள். ஆனால் தனது பேரன் பகவானின் சிறந்த பக்தனாக இருப்பான் என்றும் தனது புதல்வர்கள் பகவானால் கொல்லப்படுவார்கள் என்றும் கேட்டவுடன் அவள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தாள். மாமுனிவர் ஒருவரின் மனைவியும் சிறந்த பிரஜாபதியுமான தக்ஷனின் புதல்வியான திதி முழுமுதற் கடவுளினால் ஒருவன் கொல்லப்படுவது பெரும் பாக்கியம் என்பதை நன்கறிவார். பகவான் பூரணர் என்பதனால் அவரது செயல்களான வன்முறையும் அகிம்சையும் பரிபூர்ண நிலையிலேயே இருக்கின்றன. பகவானின் செயல்களுக்கிடையே எவ்வித வேறுபாடும் கிடையாது. பகவானால் கொல்லப்படும் அசுரன் பல்வேறு பிறவிகளில் செய்த தவம் மற்றும் துறவினால் எய்தும் அதே விடுதலையையே எய்துகிறான். இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும் புருஷம் என்னும் வார்த்தை மிகவும் முக்கியமானதாகும். இது திதி அவளது எதிர்பார்ப்புகளையும் விட மிக்க மகிழ்ச்சி அடைந்தாள் என்று குறிப்பிடப்படுகிறது. ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் காண்டத்தில் திதி என்னும் நங்கை மாலையில் கருவுறுதல் என்னும் தலைப்பை கொண்ட 14ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம். ஹரிகிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த அத்தியாயம் கிரகஸ்தர்கள் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயமா இருந்தது. எப்படி இல்லற வாழ்க்கையில ஒருத்தர் நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான பல பல பாடங்களை நம்ம இந்த அத்தியாயத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து படிச்சுட்டு அப்படியே மறந்துடக்கூடாது. இது என்ன பண்ணணும், மனசுல நிறுத்தி வச்சுக்கணும். மற்றவங்களுக்கு இந்த விஷயங்களை எடுத்து சொல்லணும். எடுத்த உடனே இந்த மாதிரி எல்லாம் பேச முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்ல சொல்லி பிரசாதம் கொடுத்து, அதுக்கப்புறம் திருமண வயதுல இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அவங்களுக்கு சொல்லணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப அத்தியாவசியமான விஷயங்கள். அடுத்த அத்தியாயம் 15வது அத்தியாயம், கடவுளின் பரலோக வர்ணனைகள். ஸோ வைகுண்ட லோகத்தை பத்தின வர்ணனைகளை நாங்கள் இங்கே பார்க்க போறோம். அற்புதமான வர்ணனைகள். மைத்ரேய உவாச்ச பிரஜாபத்யம் துதத்தேஜக பரதேஜோஹனம் திதிஹி ததார வர்ஷாணி சதம் சங்கமானாசுரார்தனாத். மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ மைத்ரேயர் கூறினார், அன்பான விதுரனே, கஷ்யப்ப முனிவரின் மனைவி திதிக்கு தன் கருப்பையில் வளரும் மைந்தர்கள் தேவர்களுக்கு தொல்லை கொடுக்க போகிறார்கள் என்பதை நன்கு புரிந்து கொள்ள முடிந்தது. இருந்தும் அவள் பிறருக்கு துன்பமளிக்கப் போகும் கஷ்யப்ப முனிவரின் ஆற்றல் மிக்க சுக்லத்தை தன் அடிவயிற்றில் தொடர்ந்து 100 வருடங்கள் சுமந்தாள். திதியால என்ன பண்ண முடியல,
தாங்கிக்க முடியல. தவறு செய்துட்டாங்க. ஆனாலும் இந்த மாதிரி ஒரு குழந்தைகள் தேவர்களுக்கெல்லாம் தொல்லை கொடுக்கக்கூடிய குழந்தைகளா இருக்க போறாங்களே அப்படின்னு நினைச்சு அவங்க பிறப்பை எந்த அளவுக்கு தள்ளி போட முடியுமோ அந்த அளவுக்கு தள்ளி போட்டு வயத்திலேயே வச்சிருக்காங்க. என்னவோ சொல்லுவாங்கல்ல, கடப்பாறை முழுங்கிட்டு சுக்கு கஷாயம் குடிக்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு தவறு செய்துட்டு திதியால அந்த தவறை எப்படி சரி பண்ண முடியும்? எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதே திதி பின்னாடி ஒரு தடவை என்ன செய்ய போறாங்க அப்படின்னாக்க, தன்னுடைய மகன்கள் இறந்துட்டாங்களே, இதுக்கு காரணம் இந்திரன் தானே. இந்திரனுக்கு ஆட்சி போச்சு அப்படிங்கிறதுனால தானே பகவான் என்னுடைய மகன்களை கொன்றார். அதனால இந்திரனை கொல்றதுக்கு ஒரு மகன் வேணும். திரும்ப கஷ்யப்பட்டு போய் கேட்பாங்க. அப்போ கஷ்யப்பர் அவங்களுக்கு என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா, இந்த மாதிரி இல்லாம விரதம் இருக்க சொல்லிடுவார். விரதம் இருந்து பயோவிரதம் இருப்பாங்க. சோ அப்படி பயோவிரதம் இருந்து ரொம்ப வேடிக்கையா இருக்கும். அப்போ வேடிக்கைன்னு நான் சும்மா சொல்றேன், நிறைய பாடங்கள் அதுல இருக்கு. அப்போ இந்திரன் தன்னுடைய சிற்றன்னைக்கு சேவை செய்ய வந்துருவார். அவங்க இந்த மாதிரி விரதம் இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே, ஏன்னா இந்திரனை கொல்றதுக்கான ஒரு குழந்தையை பெற்றெடுக்கத்தான் விரதம் இருக்காங்க. அது தெரிஞ்ச இந்திரன் சேவை செய்ய வருவார். இந்திரனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எங்க திதி எப்போ என்ன தவறு செய்ய போறாங்க அப்படிங்கிறத பாக்குறது தான். கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திட்டு அவர் பார்த்துட்டே இருப்பார். என்ன தவறு செய்ய போறாங்க, எப்ப தவறு செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி. சோ ஒரு நாள் திதி சாப்பிட்டுட்டு வாய்ப்பொப்புளிக்கலையோ கால் கழுவுலையோ ஏதோ ஒரு சின்ன ஒரு தவறு செய்துட்டு தூங்கிடுவாங்க. பகல்ல கொஞ்ச நேரம் தூங்கிடுவாங்க. உடனே இந்திரன் என்ன பண்ணுவார், திதியோட கர்ப்பத்துக்குள்ள போய் அந்த கருவை 7 துண்டமா விட்டுடுவார். சோ அப்போ அந்த கருவுல இருக்கிற குழந்தைகள் இந்திரன் கிட்ட சொல்லுவாங்க, நாங்க உங்களை கொல்ல வரல, நாங்க உங்களுடைய சகோதரர்கள் அப்படின்னு சொன்ன உடனே, ஆஹா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுருவார், கொல்ல மாட்டார். சோ அதுக்கப்புறம் அவங்க மருத்துக்கள் மொத்தம் 49 பேர் மருத்துக்கள் பிறக்கிறாங்க திதிக்கிட்டே. சோ இந்திரனுடைய சகோதரர்களா பிறக்கிறாங்க. அதனால பெண்ணுடைய மனம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதை நம்ம கட்டுப்பாடோட வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு திதி ஒரு நல்ல உதாரணம். கௌரவ படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மதி. ஹரே கிருஷ்ணா. ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் பொருள்வரைக்கிட்டே. மாமுனிவர் ஸ்ரீ மைத்ரேயர் விதுரரிடம் பிரம்மதேவர் உள்ளிட்ட அனைத்து தேவர்களின் செயல்களையும் பற்றியும் விளக்கி கொண்டிருந்தார். திதி தன் கணவரிடம் மூலம் தான் வயிற்றில் சுமக்கும் மைந்தர்கள் தேவர்களின் துன்பத்திற்கு காரணமாக போகிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் அவள் அதனை மகிழ்ச்சியுடைய இல்லை. மனிதர்கள் 2 பிரிவினர் உண்டு, பக்தர்கள் மற்றும் பக்தர் அல்லாதவர்கள். பக்தர் அல்லாதவர் அசுரர்கள் என்றும் பக்தர்கள் தேவர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். புத்தி சுவாதீனம் உள்ள எந்த ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ பக்தர் அல்லாதவர் பக்தர்களுக்கு கொடுக்கும் துன்பத்தினை கண்டு பொறுத்து கொண்டிருப்பதில்லை. ஆகையினால் திதி தன் மைந்தர்களை ஈண்டெடுக்க சற்று தயங்கவே செய்தாள். அந்த இடைக்காலத்தினாவது அவளால் தேவர்களை துன்பத்திலிருந்து காக்க முடியுமே என்று எண்ணி அவள் 100 வருடங்கள் காத்திருந்தாள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சொல்ற, யாருக்காவது நல்ல புத்தி சுவாதீனம் இருந்தது அப்படின்னா பக்தர்களா இல்லாதவங்க பக்தர்களுக்கு கொடுக்குற அந்த துன்பத்தை பார்த்து பொறுத்துட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த அளவுக்கு பக்தர்கள் முக்கியமானவர்கள். பக்தர்களுக்கு நாம நன்மை செய்யலைன்னா கூட எந்த விதமான தீங்கும் செய்யக்கூடாது, எந்த அபராதமும் செய்யக்கூடாது. லோகே தேனா ஹதா லோகே லோக பாலா ஹதோஜசக யவேதயன் விஸ்வஸ்ருஜே துவந்த வெதிகரம் திஷாம். திதி கொண்ட கர்ப்பத்தின் வேகத்தினால் அனைத்து உலகங்களும் சூரிய சந்திர ஒளியின்றி போயின. அவ்வேகத்தினால் பாதிக்கப்பட்ட பல்வேறு உலகைச் சேர்ந்த தேவர்கள் பிரம்மதேவரை அணுகி அவரிடம், எல்லா திக்குகளும் இருளால் சூழப்பட்டிருக்கின்றன, இதன் காரணம் என்ன என்று கேட்டனர். சோ இதை நம்ம அடிக்கடி பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் தீவிரமான தவம் செய்யும் போதோ அல்லது இந்த மாதிரி ஏற்படும் போதோ மற்ற லோகங்களும் அதனால பாதிக்கப்படுது. துருவன் தவம் செய்த போதும் இப்படிதான் ஆச்சு, ஹிரண்யகசிப்பு தவம் செய்த போதும் இப்படித்தான் ஆச்சு. சோ இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் செய்யும் போது மற்ற கிரகங்களும் பாதிக்கப்படுகிறது. ஹேமலதா மதம் படிக்கிறீங்களா? கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன் மாதாஜி. ஒருவரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஸ்ரீமத் பாகவதத்தின் இஸ்லோகத்திலிருந்து பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து கிரகங்களும்
ஸ்ரீமத் பாகவதத்தின் இஸ்லோகத்திலிருந்து பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து கிரகங்களின் ஒளிக்கும் ஆதாரமாக திகழ்வது சூரியன் என்று தெரிகிறது. ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்கும் பல சூரியன்கள் உண்டு என்றும் இன்னும் நவீன விஞ்ஞானிகளின் கூற்றினை இஸ்லோகம் ஆதரிக்கவில்லை. ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்கும் ஒரு சூரியனே உண்டு. அதுவே அப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து கிரகங்களுக்கும் ஒளி அளிக்கிறது என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. பகவத்கீதையில் சந்திரனும் ஒரு விண்மீனே என்று குறிப்பிடப்படுகிறது. பல விண்மீன்கள் உள்ளன. இரவில் அவை மின்னுவதை நாம் காணும் பொழுது அது எதிரொலி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு சந்திரன் சூரியனின் ஒளியை எதிரொலிக்கிறதோ அதுபோல் பிற கிரகங்களும் சூரியனின் ஒளியினை எதிரொலிக்கின்றன. அதே போல் எத்தனையோ கிரகங்கள் உள்ளன. அவற்றை நமது ஊனக்கண்களினால் காண முடியாது. திதியின் கருவில் வளரும் குழந்தைகளின் அசுரத்தன்மையினை பாதிப்பை இப்பிரபஞ்சம் முழுவதும் இருளாக பரவியது. ஹரே கிருஷ்ண மதாஜி. தேங்க்யூ மதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேவவூச்சுஹோ தமயேதத் விபோ வேத சம்விக்னா யத்வயம் த்ருஷம் நஹி அவ்யக்தம் பகவதக காலேன ஸ்பிருஷ்டவத்மனக. அதிர்ஷ்டமிக்க தேவர்கள் கூறினர், ஓ சிறப்பிற்குரியவரே, இவ்விருளை காணுங்கள், இதனை நீ நன்கறிவீர். இது எங்களை கவலை கொள்ள செய்கிறது. காலத்தின் பாதிப்பு உண்மை தொட முடியாத காரணத்தினால் உமக்கு முன்னால் தோன்றாதது என்று எதுவும் இல்லை. ஸோ பிரம்மதேவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்றாங்க. இதுக்கு எல்லா காரணம் உங்களுக்கு தெரியும், என்ன எதனால இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாம எதுவும் கிடையாது. அதனால இதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அகிலா மதிச்சு படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பிரம்மதேவர் இங்கே முழுமுதற் கடவுளைப் போல் விபு என்று அழைக்கப்படுகிறார். நடப்பு உலகில் அவர் முழுமுதற் கடவுளது ரஜோகுணத்தின் அவதாரம் ஆவார். முழுமுதற் கடவுளின் பிரதிநிதி என்ற வகையில் அவர் முழுமுதற் கடவுளினின்று வேறானவர் அல்ல. ஆதலினால் காலத்தின் செல்வாக்கு அவரை பாதிக்க முடியாது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எனும் காலத்தின் செல்வாக்கு பிரம்மதேவர் போன்ற உயர்ந்தவர்களையும் பிற தேவர்களையும் பாதிக்க முடியாது. சில நேரங்களில் தேவர்களும் மாமுனிவர்களும் இந்நிறைவினை எய்தும் பொழுது அவர்கள் திரிகால ஞானிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஸோ 3 காலமும் தெரியும் போது அவங்க திரிகால ஞானிகள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அது மாதிரி சில சமயங்கள்ல பகவான் அப்படின்னு பிரம்மதேவர் அழைக்கப்படுறார், சிவபெருமான் அழைக்கப்படுறார். சில சமயங்கள்ல வியாசதேவரையும் பகவான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இங்க வந்து பிரம்மாவை விபு அப்படிங்கிற வார்த்தையினால சொல்லப்பட்டிருக்காரு. அதனால ஒன்றும் தவறு கிடையாது. தேவதேவ ஜெகநாத லோகநாத சிகாமனே பரேஷாம் அபரேஷாம் தம் பூதானாம் அசிபாவத். ஓ தேவதேவனே, பிரபஞ்சத்தை தாங்குபவரே, அனைத்து உலகங்களிலும் உள்ள தேவர்கள் அனைவருக்கும் மணிமுடியாக திகழ்பவரே, ஆன்மீக மற்றும் இம்மண்ணுலகங்களில் உள்ள அனைத்து உயிர்களின் எண்ணங்களையும் நீ நன்றாக அறிவீர். சோ போய் ஒருத்தட்ட போய் பேசும்போது என்ன மாதிரியான நடத்தையை நம்ம வெளிப்படுத்தணும். தேவர்கள் பாருங்க, பிரம்மா கிட்ட போய் எப்படி பேசுறாங்க, எவ்வளவு பணிவா சொல்றாங்க, எப்படி அவருடைய குணங்களை புகழ்ந்து சொல்றாங்க. இது பாகவதம் முழுக்க பார்க்கலாம். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தட்ட பேசும்போதும் அவங்களுடைய சிறப்பான இயல்புகளை எடுத்து சொல்லி அவங்கள புகழ்ந்து சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க கிட்ட என்ன தேவையோ அதை பத்தி கேட்கறத நம்ம வந்து பார்க்கலாம். ஹேமா மாலினி மதிச்சு படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். முழுமுதற் கடவுளுக்கு இணையான நிலை உடையவர் ஆதலினால் பிரம்மதேவர் இங்கே தேவதேவன் என்று அழைக்கப்படுகிறார். மேலும் இவர் பிரபஞ்சத்தின் துணிப்பட படைப்பாளி ஆதலினால் அவர் இங்கே பிரபஞ்சத்தை தாங்குபவர் என்று அழைக்கப்படுகிறார். தேவர்கள் அனைவருக்கும் தலைவர் ஆதலினால் அவர் தேவர்களின் மணிமுடி என்று அழைக்கப்படுகிறார். ஆன்மீக மற்றும் பௌதிக லோகங்களில் நடைபெறும் ஒவ்வொன்றையும் அறிந்து கொள்வது அவருக்கு ஒன்றும் சிரமமானதல்ல. ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் அதிலுள்ள எண்ணத்தையும் அவர் நன்கு அறிவார். ஆகையினால் அவர் இந்நிகழ்விற்கான காரணம் என்ன என்பதை விளக்கும்படி வேண்டப்படுகிறார். திதியின் கர்ப்பம் இப்பிரபஞ்சம் முழுவதின் கவலைக்கும் காரணமாகியது ஏன்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நமோ விஞ்ஞான வீர்யாய மாயா ஏதம் உபேயுஷே கிரஹீத குணபேதாய நமஸ்தே வியக்தயோனயே. ஓ ஆற்றலுக்கும் அறிவியலுக்கும் மூலாதாரமாக விளங்குபவரே, உமக்கு எமது அனைத்து வந்தனங்களும் உரித்தாகுக. முழுமுதல் கடவுளிடமிருந்து வேறுபடுத்தப்பட்ட ரஜோகுணத்தினை நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். புறச்சக்தியான மாயையின் உதவியினால் அவ்யக்த மூலத்தினின்று நீர் பிறந்தீர். அனைத்து வந்தனங்களும் உமக்கே ஆகுக. மம்தா மதிச்சு படிக்கிறீங்களா? உணர்ந்து கொள்ளப்படும் அனைத்து துறைகளுக்குமான விஞ்ஞான அறிவுக்கு ஆதாரமாக விளங்குபவை வேதங்களே ஆகும். வேதங்களின்
இவ்வறிவானது முழுமுதற் கடவுளினால் பிரம்மதேவரின் இதயத்தில் முதலில் தோற்றுவிக்கப்பட்டது. ஆகையினால் அனைத்து விஞ்ஞான அறிவுக்கும் மூலாதாரமாக விளங்குபவர் பிரம்மதேவரே ஆவார். அவர் இப்பூத உலகில் உள்ள எந்த ஒரு உயிர் பொருள்களின் கண்ணுக்கும் புலப்படாத கர்ப்போதகசாகி விஷ்ணுவின் உன்னத உடலில் இருந்து நேரடியாக பிறந்தவர். ஆதலினால் அவர் பிறந்த இடம் எப்பொழுதும் வெளிப்படாத ஒன்றாகவே இருக்கிறது. அவர் ஜட இயற்கையினது ரஜோகுணத்தின் அவதாரம் ஆவார். அது பரமபுருஷ பகவானின் வேறுபடுத்தப்பட்ட புறசக்தியாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ வேத அறிவு பிரம்மாவோட இதயத்துல பகவானால கொடுக்கப்பட்டது. இது எங்க சொல்லப்பட்டது? எந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? எங்க படிச்சோம்? எந்த ஸ்லோகம்? வெரி குட். பாகவதத்தினுடைய முதல் காண்டத்தினுடைய முதல் ஸ்லோகம். ஸோ அந்த லைன் சொல்ல முடியுமா மாதாஜி? தேனே, அது கரெக்டா ஞாபகம் இல்லை மாதாஜி. ஓகே. தேனே பிரம்ம ஹிருத ஆதி கவையே. சோ அந்த இடத்துல பிரம்ம அப்படின்னு வர்றது பிரம்மாவை குறிக்கல. ஆதி கவையே அப்படிங்கிறது தான் பிரம்மாவை குறிக்கிறது. பிரம்ம அப்படின்னா இந்த வேத ஞானம்னு அர்த்தம். சோ இந்த ஞானம், இந்த வேத ஞானமானது பிரம்மதேவருடைய இதயத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால உபதேசிக்கப்பட்டது. ஜென்மாதியஸ்யதக அன்வயாதிதரதஸ்சாதேஷ விக்னஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருத ஆதி கவையே முக்கியந்தி யத் சூரயக அப்படி வருது. ஸோ அவருடைய ஹிருதயத்துல ஆதி கவையே அப்படின்னா பிரம்மா. அந்த இடத்துல ஆதி கவையே தான் பிரம்மாவை குறிக்கிறது தவிர பிரம்மா அப்படிங்கிறது அந்த வேத ஞானம். அந்த வேத ஞானமானது பிரம்மாவுடைய இதயத்துல பகவானால கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் அவர் படைப்பெல்லாம் ஆரம்பிச்சார். ஸோ அந்த வேத ஞானம் என்ன அப்படிங்கிறது நம்ம சதுஷ்லோகி பாகவதத்துல 2வது ஸ்கந்தத்துல படிச்சோம். ஏத்வானன்யேன பாவேன பாவயந்தி ஆத்மபாவனம் ஆத்மனி புரோத புவனம் பரம் சத்தசத்தாத்மகம். ஓ தேவனே, அனைத்து உலகங்களும் உம்மிடத்தில் இருக்கின்றன. அவ்வுலகங்களில் வாழும் அனைத்து உயிர்களும் உம்மிடமிருந்தே தோன்றின. ஆகையினால் இப்பிரபஞ்ச தோற்றத்திற்கு நீரே காரணம் ஆவீர். எவனொருவன் எவ்வித மாற்றமும் இன்றி உம்மை தொடர்ந்து தியானிக்கிறானோ அவன் பக்தி தொண்டினை எய்துகிறான். இப்போ பகவானை புகழ்ற மாதிரியே வார்த்தைகள் இருந்தாலும் வேறுபாடு இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும், தேவர்களுக்கும் தெரியும். ஏன்னா பகவான் தான் முதல் நிலை படைப்பாளர், பிரம்மா 2ஆம் நிலை படைப்பாளர். சர்க்க விசர்க இது நம்ம பார்த்தோம். சர்க்க அப்படிங்கிறது பகவானால படைக்கப்பட்டது, விசர்க அப்படிங்கிறது 2ஆம் நிலை படைப்பு. தேஷாம் சுபக்வ யோகானாம் ஜித சுவாசேந்திரியாத்மனாம் லப்தயுஷ்மத் பிரசாதானம் ந குதஷ்சித் பராபவஹ. சுவாச பயிற்சி முறையினால் மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துபவர்களுக்கு இந்த உலகில் தோல்வி என்பதே கிடையாது. அவர்கள் சுய பக்குவமுடைய ஞானிகள் ஆகின்றனர். யோகத்தின் நிறைவினாலேயே அவர்கள் உமது கருணையினை அடைகின்றனர். யம நியம ஆசன பிரணாயாம. ஸோ பிரணாயாமம் அப்படிங்கிறது 4வது ஸ்டேஜா வரும். ஸோ அதுக்கப்புறம் பிரத்யாகார தாரண தியான சமாதி, இதுதான் அஷ்டாங்க யோகத்தினுடைய நிலைகள். ஸோ இந்த அஷ்டாங்க யோகத்தை அந்த நாள்ல எல்லாம் எப்படி பயிற்சி பண்ணாங்கன்னா எல்லாரும் தீவிரமா பயிற்சி பண்ணாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு அவங்களால அடைய முடியாதது எதுவுமே கிடையாது. சரியான முறையில பயிற்சி பண்ணாங்கன்னா பக்தி அவங்களால அடைய முடியும். பிரேமா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. தண்டவத் பிரணாம். யோகத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்று இங்கே விளக்கப்பட்டிருக்கிறது. பக்குவமுடைய யோகி தனது மனதையும் புலன்களையும் சுவாச பயிற்சியின் மூலமே கட்டுப்படுத்தி விடுகிறார் என்று கூறப்படுகிறது. ஆகையினால் சுவாச கட்டுப்பாட்டு பயிற்சி முறை என்பது யோகத்தின் இறுதி லட்சியம் அன்று. யோகத்தின் உண்மையான நோக்கம் மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துவதே ஆகும். எவனொருவன் இவ்வாறு கட்டுப்படுத்துகின்றானோ அவன் பக்குவமுடைய யோகி ஆவான். மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்திய யோகி பகவானின் அருள் பெற்றவனாதலினால் அவருக்கு அச்சம் என்பது இல்லை இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது பரமபுருஷ பகவானின் கருணையையும் ஆசியினையும் பெறாத வரையில் ஒருவனால் தனது மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்த முடியாது என்றும் கூறலாம். இது கிருஷ்ண உணர்வில் ஒருவன் முழுதும் ஈடுபடும் பொழுதே உண்மையில் சாத்தியமாகிறது. ஒருவனது மனமும் புலன்களும் எப்பொழுதும் பகவானின் உன்னத பக்தி தொண்டில் ஈடுபடுத்தப்படுமானால் அவன் பௌதிக செயல்களில் ஈடுபடும் சாத்தியமே இல்லாது போகிறது. பகவானின் பக்தர்கள் இப்பிரபஞ்சத்தில் எங்கும் தோல்வி அடைவதே இல்லை. நாராயணா பரா சர்வே என்று கூறப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் நாராயண பர அல்லது முழுமுதற் கடவுளின் தூய பக்தன் நரகத்திற்கு அனுப்பப்பட்டாலும் அல்லது சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டாலும் அவன் அஞ்சுவதே இல்லை.
பாகவதம் 6.17.28. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. 17-28 அப்படின்னு நம்ம படிக்கலாம். இது ஒன்றும் நம்ம கணக்கெல்லாம் படிக்கல. ஸோ அதனால அந்த புள்ளிக்கு அப்புறம் வர்ற எண்களை தனித்தனியா படிக்கணும் அப்படிங்கிற ரூல் எல்லாம் ஒன்றும் நமக்கு கிடையாது. 17-28 அப்படியே வந்து படிக்கலாம். அப்போ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த ஸ்லோகம் யார் சொல்றா? நாராயண பராசர்வே புதஸ்சன நபித்யதி சர்கா பவர்க நரகேஸ்வர அபிதுல்யார்த்த தர்ஷினக. நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் தான் சொல்றார். ஆதிசங்கரர் இல்ல. ஸோ இந்த ஸ்லோகத்தை யார் சொல்லியிருக்கா? பாகவத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகம். அது எப்படி ஆதிசங்கரர் சொல்லியிருக்காங்க இல்லையா? பாகவத்துல நாரதர மாதாஜி. இல்ல இல்ல, நாராயணபரா. நாராயணபரா யார் சொன்னா? மைத்ரேயர். வேண்டாம் நம்ம பாகவத்துல வர எல்லார் பேரையும் சொல்லிடுவோம். இப்பதான் நமக்கு அவர் ரொம்ப வேண்டப்பட்டார். அதான் சொல்றேனே, எல்லார் பேரும் சொல்லிடுவோம். இப்பதான் நம்ம அவரை பத்தி எல்லாம் அவருடைய குளோரிபிகேஷன் எல்லாம் நேத்து வரைக்கும் அவரை தான் நம்ம புகழ்ந்து பாடிக்கிட்டே இருந்தோம். கஷ்யப்பரா புகழ்ந்து பாடணும். நம்ம யாருடைய புகழ பாடிக்கிட்டே இருக்கோம் 2 நாளா? பிரம்மதேவர். வேற யாரெல்லாம் சொல்றீங்கன்னு பாத்தேன். சரி சரி, பிரகலாதருடைய புகழ இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருக்கோம். நேத்தெல்லாம் யார் புகழ் பாடிட்டு இருந்தோம்? கிருஷ்ணா, நேத்தெல்லாம் யாருடைய புகழ பாடிட்டு இருந்தோம்னு கூட மறந்து போயிட்டோம். அப்பாடா, சிவபெருமான். சிவபெருமான் சொல்றாரு இந்த ஸ்லோகத்தை. நேத்து 2 நாளா நம்ம அவருடைய புகழத்தானே பாடிட்டு இருக்கோம். சிவபெருமானுடைய புகழத்தானே பாடிட்டு இருக்கோம். சிவபெருமான் எப்படிப்பட்டவர்? ஆசுதோஷ். அவர் வந்து எந்த விதமான வசதியும் எதிர்பார்க்காம எவ்வளவு எளிமையா இருக்க அப்படின்னா அவரை பத்தி பல புகழ் அப்படியே கஷ்யப்பர் புகழ்ந்து தள்ளிட்டு இருந்தார் சிவபெருமான. சோ அவர் தான் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். யாருக்கிட்ட சொல்றார்? அவருடைய மனைவியான பார்வதி கிட்ட சொல்றார். இப்ப கரெக்டா சொல்லுங்க மாதாஜி. சிவன் சொன்ன மாதாஜி. எனிவே, சோ சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட சொல்றார். எந்த கான்டெக்ட்ல சொல்றார் மாதாஜி? அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது இவர் வந்து கிராஸ் பண்ணி போவாரு மாதாஜி. அப்ப சிரிச்சிருவாரு. யார் கிராஸ் பண்றா? சித்திரகேது மகாராஜர் எங்க போயிட்டு இருக்க? கோலோகம் தாண்டு போயிட்டு இருக்க பிளைட்ல. அப்ப போகும்போது அவர் சிவபெருமான பாக்குற. முட்டும் துறந்த முனிவர்களுக்கு நடுவுல பார்வதி தேவியை தூக்கி மடியில உட்கார வச்சுக்கிட்டு அவர் அங்க பாகவத உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார். சித்திரகேது பார்த்தார். என்னது, இவ்வளவு முனிவர்கள் இருக்காங்க, எல்லாம் முற்றும் துறந்த முனிவர்கள். அவங்களுக்கு முன்னாடி ஓகே மனைவி கூட உட்கார்ந்து பாகவதம் சொல்றதுல தப்பு கிடையாது, ஆனா மடியில உட்கார வச்சுக்கிறதுலாம் கொஞ்சம் டூ மச்சா தெரியலையா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சிரிப்பு வந்துருது. அவர் சிரிச்சு வைக்கிறார். சிவபெருமானும் அவரை மேல பாக்குறார். அவரும் சிரிச்சுக்கிறார் மனசுல. ஆனா கோபம் வந்தது யாருக்கு? பார்வதி தேவிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அதனால பார்வதி தேவி பார்த்தாங்க. உடனே சித்திரகேது மகாராஜனை சபிச்சு விட்டாங்க. நீ வந்து கொஞ்சம் கூட ஒரு தன்மை இல்லாம நடந்ததுனால நீ அசுரனா போக கடவுது அப்படின்னு சபிச்சுட்டாங்க. அப்போ அந்த ஃபிளைட் வந்து அங்க லேண்ட் ஆயிடுச்சு. அது வரைக்கும் மேலதான் இருந்தார் சித்திரகேது. சாபம் கிடைச்ச உடனே நேர கீழே வந்து லேண்ட் பண்ணிட்டார். லேண்ட் பண்ணி அவர் வந்து சொன்னார், பார்வதி தேவி நீங்க வந்து கவலைப்படாதீங்க, அதனால ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது, இதை நான் வந்து சுமூகமா இருந்துக்கலாம் அப்படின்லாம் அவரை பார்வதி தேவியை கன்வின்ஸ் பண்றாரு. பார்வதி தேவி பார்த்தாங்க, என்னடா அது சாபம் அப்ப கொடுத்தோமா இல்ல சாபம் நம்ம வாங்கணுமா, என்ன ஆச்சு இவருக்கு? இவர் தானே என்ன பண்ணணும், வந்து மன்னிப்பெல்லாம் கேட்கணும், இவர் வந்து எப்படியாவது இந்த சாபத்திலேருந்து எனக்கு விமோச்சனம் கொடுங்கன்னு கேட்கணும். அதெல்லாம் பண்ணாம ஏதோ என்ன நான் ஏதோ கஷ்டத்துல இருக்கிற மாதிரியும் என்ன வந்து கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த ஸ்லோகத்தை அவர் சொல்றார். நாராயண பர சர்வே புதஸ்சன நபித்யதி ஸ்வர்கா அபவர்க நரகேஸ்வர அபிதுல்யார்த்த தர்ஷினக அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு. நாராயண பரா, நாராயண பரா அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அல்லது நாராயணன் மேல அசைக்க முடியாத பக்தி கொண்டவர்கள் நாராயண பரா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற பக்தர்களுக்கு ஸ்வர்க்கம் அபவர்க்கம் நரகம் இது எல்லாமே ஒண்ணுதானாம்.
நமக்கு ஸ்வர்க்கம் தெரியும், நரகம் தெரியும். அது என்ன அபவர்க்கம்? ஸ்வர்க அபவர்க்க நரகேஸ்வர் அப்படின்னு சொல்றேன். அபவர்க்கம்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு கொஞ்சம் டெக்னிக்கலா சொல்லப்படுது. அதாவது சான்ஸ்கிரிட்ல வந்து நம்ம பார்க்கலாம், நமக்கு தமிழ்ல இருக்கிற மாதிரி கிடையாது சமஸ்கிருதத்துல. சமஸ்கிருதத்துல இப்ப நம்ம தமிழ்ல வந்து ஒரு வார்த்தைய ஒரு எழுத்து இருக்குன்னா அந்த எழுத்தை எங்க அழுத்தி சொல்லணும், எங்க அழுத்த வேண்டாம் அப்படிங்கிறது நமக்கு பேச்சு வழக்குல தெரியும். ஒரு உதாரணத்துக்கு இப்ப வந்து பந்தம் அப்படின்னு படிக்கிறோம் அப்படின்னாக்க, இப்போ அதை வந்து நம்ம வந்து பந்தம், திருமண பந்தம் அப்படின்னு படிப்போம். இதுவே வந்து நம்ம பணம் அப்படின்னு சொல்லணும்னாக்கா அந்த இடத்துல நம்ம வந்து பாவை எப்படி சொல்லுவோம், பணம் அப்படின்னு சொல்லுவோம், பணம்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? இந்த பந்தம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பா எப்படி சொல்றோம், ஆனா அந்த பணம்னு சொல்லும்போது அந்த பா வந்து நம்ம பான்னு சொல்றோம். அது நமக்கு பேச்சுல பழக்கத்துல வந்துருது. ஆனா சமஸ்கிருதத்துல, ஹிந்தில இருக்கிறவங்களுக்கும் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். அங்க எப்படி இருக்கு, ப ப ப ப ம அப்படி இருக்கு. ப ப ப ப 4 உச்சரிப்பு இருக்கு, அதுக்கப்புறம் தான் மா வருது. சோ அப்ப ப அப்படின்னா பரிஷ்ரம, பரிஷ்ரம அப்படின்னா கடுமையான உழைப்பு, ரொம்ப கடுமையா உழைக்கிறது பரிஷ்ரம. ப ப அப்படின்னா பேன அப்படின்னா, பேன அப்படின்னா வாயில நுரை தள்ளக்கூடிய அளவுக்கு உழைக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு பா இருக்கு, அது பா இருக்கு, அது நான் மறந்துட்டேன். அடுத்தது வர்றது என்ன அப்படின்னாக்க ப பா இப்ப ப ப. அந்த ப பயம், என்ன பயம், ம மரண பயம். இது வந்து பா வர்க்கம். இது என்ன வர்க்கம், பா வர்க்கம். பரிஷமா சேன, அடுத்து ஒரு வார்த்தை இருக்கு அதை மறந்துட்டேன், பயம், மிருத்யு, மரணம். இந்த 4 இந்த ஸ்டேஜுகள் வந்து பாவர்க்கத்துல இருக்கு. அபவர்க்கம் அப்படின்னா அபவர்க்கம் சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கு அப்படியே எதிர்ப்பதம் இல்லையா? சோ இது எதுவுமே இல்லாத நிலை, முக்தி அடைந்த நிலை அப்படின்னா அப்பவர்க்கம். ஸ்வர்க அபவர்க்க நரகேஸ்வர். நரகத்துல இருந்தாலும் சரி, சொர்க்கத்துல இருந்தாலும் சரி, இல்ல அவங்க முக்தி அடைந்த நிலையில இருந்தாலும் சரி, எல்லா நிலையிலையும் அவங்க வந்து நாராயண பராபவ இருக்காங்க. அவங்க பக்தியில இருந்து பிறழ்றது கிடையாது. அதனால அவங்களுக்கு சூழ்நிலை அவங்கள வந்து பாதிக்கிறது கிடையாது. நரகத்துல இருக்கிறதுனால என்னால சாண்டிங் பண்ண முடியாது அப்படின்னு கிடையாது. இந்த சொர்க்கத்துல இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன், இப்பெல்லாம் சாண்டிங் எல்லாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது. இல்ல நான் முக்தி அடைஞ்சிட்டேன், இனிமே சாண்டிங் பண்ண தேவையில்லை, அதுவும் கிடையாது. எந்த சூழ்நிலையும் அவங்கள பாதிக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே பகவத் பக்தியில அவங்க நிலை பெற்று இருக்கிறார்கள். அதான் நாராயண பரா அப்படின்னு. சோ அப்படி இருக்கிறவங்களுக்கு எந்த இடத்துலையுமே எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. சோ யோகத்தினுடைய இங்க இந்த இந்த பொருளுரையுடைய அந்த தொடர்புல என்ன சொல்றாரு பிரபுபாதர் அப்படின்னா, யோகத்தினுடைய முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது பகவானுடைய பக்தி அடையிறது தானே தவிர, இல்லைன்னா நம்ம உடம்பு சரி பண்ணிக்கிறது, வியாதி சரி பண்ணிக்கிறது, அந்த மாதிரியான இப்ப இருக்கிற யோக முறைகள் அப்படிதான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. பட் உண்மையிலேயே வந்து யோக மார்க்கத்தினுடைய நோக்கம் வந்து பகவத் பக்தியை அடையிறது தான். யஸ்ய வாசா பிரஜா சர்வா காவஸ்தத்யேவ யதந்திரிதாக ஹரந்தி பலிம் ஆயத்தஸ்மை முக்கியாய தே நமக. பிரபஞ்சத்தில் வாழும் அனைத்து உயிர்களும் காளை மாடு மூக்கணாம் கயிறின் மூலம் வழிகாட்டப்படுதல் போல வேத மந்திரங்களின் கட்டளைகளினால் வழி நடத்தப்படுகின்றன. வேதங்களின் விதிகளை யாராலும் மீற முடியாது. வேதங்களை அளித்தவரும் எல்லோருக்கும் தலைவராகவும் விளங்கும் உமக்கு எமது மரியாதைகளை அர்ப்பணிக்கிறோம். சோ எப்படி ஒரு மாடு வந்து மூக்கணாம் கயிறுனால கட்டுப்படுத்தப்படுதோ, அந்த மாதிரி வேத கட்டளைகளால நாம கட்டுப்படுத்தப்படுகிறோம். நாம வேத கட்டளைகள் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நாங்கெல்லாம் அதெல்லாம் வந்து தூக்கி காத்துல தூக்கி வீசிட்டு நாங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அவங்க முட்டாள்னு அர்த்தம். அவங்க என்ன அர்த்தம், முட்டாள்கள் அப்படின்னு அர்த்தம். இப்ப இருக்கிற அரசாங்க விதிமுறைகளை மீறும் போது அரசாங்கத்தினுடைய சட்டத்தினால தண்டிக்கப்படலாம். ஆனா வேத கட்டளைகளை மீறுறோம், அப்ப நமக்கு தண்டனை கிடைக்குதா கிடைக்கலையா அப்படிங்கறத நம்ம உடனே அதை உணர முடியாது. ஏன்னா நிறைய பேர் இப்ப எல்லாம் பேசுறாங்க இல்லையா, அரசியல்வாதிகள் எல்லாம் பேசுறாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் மீறி அவங்க நடக்கிறாங்க. ஆனா அந்த தண்டனை என்ன அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு அது புரியாது. இப்ப அவங்க வாழ்ற வாழ்க்கையே ஒரு தண்டனை தான். பகவத் பக்தி இல்லாத ஒரு வாழ்க்கையே அவங்களுக்கு என்னதான், தண்டனை தான். சோ அத கூட அவங்களால என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்க முடியாது.
அந்த அளவுக்கு பாவம். தனபாக்கியம் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. படிங்க படிங்க. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜே. வேத இலக்கியங்களே முழு முதற் கடவுளின் சட்டங்கள் ஆகும். தன் வாழும் நாட்டின் சட்டங்களை ஒருவன் மீறுவது போல் வேதத்தின் கட்டளைகளை எந்நாளும் யாரும் மீற முடியாது. வாழ்க்கையின் உண்மையான பயனை அடைய விரும்பும் எந்த ஒரு ஜீவனும் வேத இலக்கியங்களின் சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடத்தல் வேண்டும். புலனுணர்ச்சிக்காக பூத உலகிற்கு வந்திருக்கும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் வேத இலக்கியங்களின் சட்டங்களினாலேயே ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. புலனுணர்ச்சி என்பது உப்பை போன்றது. அதை அதிகமாகவும் பயன்படுத்த முடியாது, குறைவாகவும் பயன்படுத்த முடியாது. உணவில் சுவை சேர்ப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட அளவே அதை பயன்படுத்த முடியும். நடப்பு உலகிற்கு வந்திருக்கும் பந்தப்பட்ட ஆன்மாக்கள் வேத இலக்கியத்தின் கட்டளைக்கேற்ப தனது புலன்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லையேல் அவர்கள் இதை விடவும் கொடிய துன்பம் மிகுந்த வாழ்க்கையில் வைக்கப்படுவார்கள். வேத இலக்கியங்களில் உள்ள சட்டங்களை மனிதர்களாலோ அல்லது தேவர்களாலோ இயற்ற முடியாது. ஏனென்றால் வேதத்தின் ஒழுங்குமுறைகள் முழு முதற் கடவுளால் படைக்கப்பட்டவையாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இதை யாரும் மாத்திட்டெல்லாம் இருக்க முடியாது. பகவானுடைய சட்டம். ஆட்சியாளர்கள் மாறும்போது சட்டம், நாட்டுடைய சட்டம் மாறுற மாதிரி வேதங்களுடைய சட்டம் மாறாது. அது ஒரே சட்டம் தான், பகவானுடைய சட்டம். எல்லா காலத்திலயும் அதே சட்டம் தான். வழிமுறைகள் மாறுபாடு இருக்கலாம். இப்ப நம்ம கலியுகத்துல ஒரு வழிமுறை பார்க்கிறோம், திரேதாயுகம் துவாபார யுகத்துல ஒவ்வொரு வழிமுறைகள் பார்க்கிறோம். ஆனா கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம் தான் ஒரே வழிமுறை அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதுல மாற்றம் இருக்கலாமே தவிர மற்றபடி பகவத் பக்தி பண்ணணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ ஒரு நியூஸ் நான் வந்து 2 நாளா தொடர்ந்து அதே தான் வந்துகிட்டே இருக்கேன் போன்ல. பூனால ஒரு பையன் பொண்ணு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்க. யாருக்காவது அந்த நியூஸ் நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. 17 கோடி அவங்க திருமண மண்டபத்துக்கு புக் பண்ணி கல்யாணம் பண்றதுக்காக புக் பண்ணியிருக்காங்களாம். இப்ப எப்ப திருமணம் நடக்க போகுதோ என்ன பண்ண போறாங்களோ தெரியல, அதெல்லாம் தெரியல. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த பெண்ணும் அந்த பையனும் சந்திச்சு ஒருத்தர் ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் போனாங்களோ என்ன போனாங்களோ தெரியல. அந்த இடத்துல அந்த பெண் தன்னுடைய காதலனை கொண்டு அந்த பையனை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. என்ன மாதிரியான பெண்கள், என்ன மாதிரியான மனோநிலை. கோடீஸ்வரன் வீட்டு பையனா இருக்காரு, கல்யாண மண்டபமே 17 கோடிக்கு புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க அப்போ அவங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கலாம். அந்த பையனும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு, ரொம்ப சின்ன பையனா இருக்காரு. அப்போ வேத வழிமுறைகளை மீறுறாங்க. என்ன பண்றாங்க? இதெல்லாம் மீறுறாங்க. மீறி என்ன வேணா பண்றாங்க, என்ன காரியம் வேணா பண்றாங்க. யாருக்கும் எதுக்கும் பயமே கிடையாது. என்ன வேணா பண்ணணும், யாரு வேணா என்ன வேணா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. சோ இவ்வளவு கஷ்டம் பாருங்க. மன அடக்கம் இல்லை அப்படின்னாக்க என்ன வேணா பண்ணுவாங்க. சத்வம் விகஸ்வ சம்பூம்ஸ் தபசா குப்த கர்மனாம் அதப்ரதயா திருஷ்டியா ஆபன்னான் அர்ஹசீஷித்தும். தேவர்கள் பிரம்மதேவரை வணங்கினர். அருள் கூர்ந்து உமது கருணை மிகு பார்வையினை எம் மீது வைப்பீராக. நாங்கள் துன்ப புயலில் சிக்குண்டிருக்கிறோம். எம்மை சூழ்ந்திருக்கும் இருளினால் எமது அனைத்து கடமைகளும் தடைப்பட்டிருக்கின்றன. சோ தேவர்களுடைய கோரிக்கை இங்கே வைக்கப்படுது. இந்த இருள் சூழ்ந்து இருக்கிறதுனால எங்களால என்ன பண்ண முடியல, எங்களுடைய தினசரி கடமைகளை எங்களால சரியா செய்ய முடியல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சோ ஓகே, அப்புறம் பாத்தீங்க. குணவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபஞ்சம் முழுவதும் இருள் சூழப்பட்டதினால் ஒழுங்குமுறை செயல்களும் எல்லா கிரகங்களும் உள்ள செயல்பாடுகளும் நின்று போயின. பூமியின் வட துருவம் மற்றும் தென் துருவம் பகுதிகள் சில நேரங்களில் இரவு பகல் என்னும் வேறுபாடு இன்றி இருக்கும். இதுபோல் பிரபஞ்சத்திலுள்ள கிரகங்களில் சூரிய ஒளி இல்லாத போது அங்கும் இரவு பகல் என்னும் பேதம் இராது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சூரியன் வந்துதான் நமக்கு இரவு பகல் மாற்றங்கள் ஏற்படுது. அதனால நம்மளுடைய செயல்களை நம்மளால சரியான முறையில செய்ய முடியுது. ஆனா இங்க வந்து ஃபுல்லா இருள் சூழ்ந்து இருக்கு. அதனால தேவர்களால எந்த காரியத்தையும் அவங்களால செய்ய முடியல அப்படின்னு சொல்றாங்க.
ஏஷ தேவ திதேர்கர்ப்ப ஓஜக காஷ்யபம் அர்ப்பிதம் திசஸ்திமிரயன் சர்வா வர்த்ததே அக்னீர் இவைதசி. எரிபொருள் நெருப்பு பிழம்பினை அதிகரிக்க செய்வது போல் திதியின் கருப்பையில் புகுந்த கஷ்யபரின் சுக்லம் உருவாக்கிய கருவானது இப்பிரபஞ்சம் முழுவதும் இருட்கடலில் மூழ்குவதற்கு காரணமாகியது. பொருளுரை: பிரபஞ்சம் முழுவதும் இருள் சூழ்ந்ததற்கு திதியின் வயிற்றில் கஷ்யபரின் சுக்லத்தினால் வளர்ச்சியடைந்த கருவே காரணம் என்று இங்கே விளக்கப்பட்டிருக்கிறது. அதனால எப்போ டெலிவரி ஆக போகுது, எப்போ அந்த குழந்தைகள் என்னென்ன காரியங்கள் செய்ய போறாங்க அப்படிங்கிறத நாம நாளை பார்ப்போம். சரியா? ஸோ உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள், கேள்விகள், சந்தேகங்கள் இருக்கா? அப்புறம் நம்முடைய பக்தர்கள் கொஞ்சம் பேர் மாயப்பூருக்கு வந்திருக்காங்க. காலம்பரை கோவிலில் நம்ம பார்த்தாங்க. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். ஆனா தனியா பர்சனலா யார்ட்டையும் பேச முடியல. ஏன்னா எனக்கு சேவை இருந்தது. அதுக்கப்புறம் ஆர்த்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா யாரையும் பார்க்க முடியல. அவங்களுக்கும் இன்னைக்கு ஏன்னா யாத்திரை வந்தாங்கனாலே ஷெட்யூல் ரொம்ப டைட்டா இருக்கும். அதனால அவங்க போறது, எங்க போகணுமோ, எங்க அவங்க வர சொல்லியிருக்காங்களோ அந்த இடத்துக்கு அவங்க போக வேண்டியிருக்கும். ஆனா எல்லாரையும் பார்த்தது கொஞ்சம் எனக்கு சந்தோஷமா இருந்தது. நிறைய பேர் வீடியோலாம் யாரும் ஆன் பண்றது இல்லை. ஆனா அவங்க என்ன பார்க்கறதுனால என்ன தெரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு அவங்கள யாருன்னு தெரியாது. தெரிஞ்சவங்களை மட்டும் அடையாளம் தெரிஞ்சது, அவ்வளவுதான். ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்தது பக்தர்களை இன்னைக்கு பார்த்தது. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சூரியோட திரும்பி வந்துட்டோம் மாதாஜி. மல்லிகா ஓ, அதான் நான் நினைச்சேன், நீங்க ஏன் உங்களை பார்க்க முடியலன்னு நினைச்சேன். பூரியோட திரும்பி வந்துட்டீங்களா? திரும்பி வந்துட்டோம் மாதாஜி. ஓ 10 days முன்னா அனுப்ப மாட்டேங்கிறாங்க வீட்டுல. சரி இது முதல்ல போயிட்டு வந்துருவோம் 4 நாள் அப்படின்ட்டு. அப்ப நெக்ஸ்ட் டைம் வரலாம் அப்படின்னு பூரியோட திரும்பி வந்துட்டோம். ஒரு சரி 20 சரி 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 சரி. வந்துட்டோம். ட்ரெயின்ல 27 பேரு, பிளைட்ல 33 பேர், மொத்தம் 60 பேர் வந்துட்டோம் பூரியோட. ஓஹோ. 100 பேர் மாயப்பூர் வந்தாங்க மாதாஜி. சரி சரி சரி. ஜெகநாதர் நல்ல தரிசனமாச்சா? நல்ல தரிசனம். 2 தடவை. முத நாள் கொஞ்சம் அவ்வளவு கூட்டத்திலையும் கொஞ்சமா தான் பார்க்க முடிஞ்சது. அதனால மறுநாள் நைட்டு 10 மணிக்கு ஒரு தடவை போயிட்டு அப்ப பார்த்துட்டு 1 மணிக்கு வந்தோம் மாதாஜி. கூட்டம் நிறைய கூட்டம் மாதாஜி. சில சமயத்துல அப்படி வேகமா போயிடுறாங்களா தெரியல. எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாம் நிறைய எல்லா இடத்துக்கும் போனீங்களா? இந்த குண்டிச்சா மந்திர், குண்டிச்சா மந்திர் போனோம். அப்புறம் இந்த டோட்டா கோபிநாத் போனோம். அப்புறம் அந்த இவர் நம்ம சமாதி ஆன இடம், அந்த இடம் பார்த்தோம். அப்புறம் அந்த அவர் பழு தேய்ச்சி போட்ட அந்த மரம் பெரிய மரம், அந்த குச்சி பெரிய மரமானது, அது பார்த்தோம். சித்தாபகுல் பார்த்தோம். அப்புறம் ஹரிதாஸ், அப்புறம் டோட்டா கோபிநாத், அப்புறம் ஹரிதாஸ் சமாதி மந்திர், கம்பீரா பார்த்தோம். கம்பீரா, அப்புறம் கொனாரக் பார்த்தோம். புவனேஸ்வரி இஸ்கான் நைட்டு ஷெட்யூல் போட்டிருந்தாங்க. ஆனா அது பார்க்க முடியல அன்னைக்கு மண்டே நைட்டு. அப்புறம் அந்த 2 இடத்துல பீச், அவரு சைதன்ய பிரபு அவர் இருந்தது அந்த பீச், அந்த 2 இடத்துலயும் குளிக்க சொன்னாங்க. அது குளிச்சுட்டு அது மழை இதுவாதான் இருந்தது, கிளவுடியா. பீச் சமயத்துல எல்லாம் கொஞ்சம் மழை தான். பார்த்துருக்காங்க மாதாஜி. நாங்க உடுப்பி போயிட்டு வந்தோம் மாதாஜி. உடுப்பி கிருஷ்ணர் போய் பார்த்துட்டு வந்தோம் மாதாஜி. ஹரி ஹரி ஹரி. ஜெய் ஜெய். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. எனக்கு ஒரு டவுட். எல்லா ஜீவராசிகளும், ஒவ்வொரு ஜீவராசிகளும் முக்குணத்தையும் தாண்டி சுத்த சத்துவத்துக்கு அடைந்ததுக்கு அப்புறம் தானே அவ வைகுண்டம் அடைவா இல்லையா? அப்ப ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவளுக்கு கீழே வீழ்ச்சி அடையறதுக்கு வாய்ப்பு உண்டா இல்லையா? எப்போ வைகுண்டம் ரீச் ஆனதுக்கு அப்புறமா ஏதாவது அப்படி ஒரு சிச்சுவேஷன் உண்டா அவளுக்கு திருப்பியும் வீழ்ச்சி அடையறதுக்கு? வைகுண்டத்துக்கு போயிட்டா வீழ்ச்சி அடைய மாட்டாங்க. அடைய மாட்டாங்க இல்லையா? வைகுண்டத்துக்கு போயிட்டா அடைய மாட்டாங்க. போயிட்டா வீழ்ச்சி அடைய மாட்டாங்க. ஆனா போற வழியில வீழ்ச்சி அடையலாம். போற வழியில பராக்கு பார்த்து எதையாவது பார்த்து இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்குன்னு அங்கே விட்டு போயிடுவாங்க. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப உஷாரா இருக்கணும் போல இருக்கு மாதாஜி. பயமா இருக்கு. பயப்படக்கூடாது. பகவானுடைய பாதங்களை இறுக்கமா பிடிச்சுக்கணும். பயம் இருக்க வேண்டியதுதான். ஆனா பகவானுடைய பாதங்களை பிடிச்சுக்கணும். பக்தர்களுடைய கருணையை நாடணும். நம்ம நம்ம முயற்சியில போல, நம்ம முயற்சியும் பண்றோம். அதே சமயத்துல ஆன்மீகக்கூடிய கருணையும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ரெண்டும் நமக்கு இருக்கு. அதனால நம்ம ஒரு விதத்துல சேஃப்.
ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. இந்த சித்திரகேது வந்து சிவபெருமான் பார்வதி தாயார மடியில உட்கார வச்சு பாகவத சொல்லுவார் பார்த்து சிரிச்சதுனாலயே அசுரனா பிறந்துட்டாங்களா மாதாஜி? ஆமா, பார்வதி தேவி சாபம் கொடுத்துட்டாங்க. விருத்தாசுரன் அப்படிங்கிற அசுரனா ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும் விருத்தாசுரனுடைய சரித்திரம். சோ அவருடைய அசுரன் பேர் என்னங்க மாதாஜி? விருத்தாசுரனா? விருத்தாசுரன். விருத்தாசுரன் அப்படிங்கிற அசுரனா பிறக்கிறார். அதுக்கப்புறம் விருத்தாசுரனுக்கும் இந்திரனுக்கும் சண்டை நடக்குது. அப்போ இந்திரனை வந்து அவர் ரொம்ப என்கரேஜ் பண்றார். பரவாயில்ல, நல்லா எழுந்து சண்டை போடு இந்திரா, இந்திரனுடைய வஜ்ராயுதம் கீழே விழுந்துருது, சீக்கிரம் எடுத்துக்கோ, சண்டை போடு, என்ன கொன்னுடு அப்படின்லாம் சொல்றார். 1000 வருஷம் ஆகுது விருத்தாசுரனுடைய கழுத்தை வெட்டுறதுக்கே இந்திரனுக்கு. அப்போ விருத்தாசுரன் சொல்ற, நீ இந்திரனாவே இருக்க போற, நான் எங்க போயிட போறேன், வைகுண்டம் போயிட போறேன். சோ அவருக்கு ஒண்ணும் வருத்தம் இல்லை, அசுரனா போயிட்டோமே அவருக்கு ஒண்ணும் வருத்தம் இல்லை. அவர் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கார். இந்த அசுரனா இருந்தாலும் பக்தனா இருக்கார். பிரகலாத அசுர குலத்துல பிறந்து பக்தனா இருந்தார். இவர் அசுரனாவே இருந்த அந்த ரூபம் எல்லாம், விருத்தாசுரனுடைய ரூபம் எல்லாம் அசுர ரூபமாவே இருக்கு. அப்படியே அவர் பக்தரா தான் இருக்கார். மாதாஜி, அவர் சந்தேகம், அவரு அசுரனா பிறந்து அவரு பக்தி அவருக்குள்ள இருந்ததா மாதாஜி? மறக்கலையா மாதாஜி? அவர் பக்தராவே இருந்தார். சரியா? சோ வைஷ்ணவர்கள் எல்லாம் எப்படி திலக் போட்டுக்கிட்டு கண்டிப்பால போட்டுட்டு என்ன மாதிரி ஏமாத்துறவங்களும் இருக்கலாம். ஆனா வேற மாதிரி இந்த அசுர உடல்ல இருந்தும் அவங்க வந்து உண்மையான பக்தர்களாவும் இருக்கலாம். சோ அதனால வெளி தோற்றத்தை பார்த்து யாரையும் நம்ம எடை போட கூடாது. சரியா? சிவபெருமானே பார்த்தோம் அப்படின்னா அவர் வைஷ்ணவருடைய உடையில இல்லை இல்லையா? அவர் வந்து சாம்பல் பூசி இருக்காரு, அப்புறம் அந்த புலி மாந்தோல் போட்டிருக்காரு, அப்படிலாம் இருக்காரு. ஆனா அவர் பரம வைஷ்ணவர். அதனால உருவத்தை பார்த்தோம், வெளி தோற்றத்தை பார்த்தோம் நம்ம யாரையும் எடை போட முடியாது. சரியா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் பிரபு. முந்தைய ஒரு மார்னிங் கிளாஸ்ல வந்து ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ கிறிஸ்துவர்கள் நிறைய வந்து இந்த நம்மளோட இந்த பரலோகம், இப்ப இன்னைக்கு படிச்சதுல பரலோகம், தேவன், இதெல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது வந்து நீங்க ஒரு கிளாஸ்ல சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்க வந்து இதை நம்ம படிக்கிறப்ப அது உறுதியா இருக்கு. ஒரு விஷயம் நம்மளுடைய சமஸ்கிருதத்தை ஃபுல்லா அவங்கதான் வந்து யூஸ் பண்றாங்க. ஞானஸ்தானம் என்ன, அவங்களுக்கும் ஞானஸ்தானத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஆனா அவங்க இன்னும் வரைக்கும் ஞானஸ்தானம் தான் யூஸ் பண்றாங்க. நம்ம வந்து சமஸ்கிருதத்தை ஒழிப்போம், தமிழ்ல அர்ச்சனை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு சொல்லி நமக்கு இங்க வந்து தமிழ் சொல்லிட்டே உட்கார்ந்துருக்காங்களே தவிர, கிறிஸ்தவர்கள் முழுக்க முழுக்க அவங்களுடைய அந்த பைபிள் முழுக்க முழுக்க சமஸ்கிருத வார்த்தை. ஏன்னா அந்த நாள்ல சமஸ்கிருதம் அவ்வளவு பிரதானமா இருந்தது. சமஸ்கிருத மொழியுடைய இது இல்லாம எந்த மொழியும் கிடையாது. கன்னடமாகட்டும், தெலுங்காகட்டும், எல்லா மொழியிலையுமே சமஸ்கிருதத்துடைய ஆதிக்கம் வந்து இருந்தது. தமிழ் வந்து சமஸ்கிருதமும் தமிழும் ஆழ்வார்கள் வந்து 2 கண்களா வச்சு வந்து பாடியிருக்காங்க. ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் தமிழ்ல எந்த அளவுக்கு செழிப்பா இருக்கோ அதே மாதிரி சமஸ்கிருதமும் அவங்க வந்து புலவர்களா இருந்தாங்க. சமஸ்கிருதத்திலேயே அவங்க நிறைய ஸ்லோகங்கள் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப அடிமட்டத்துல இருக்காங்க மக்கள். நம்ம வந்து அவ்வளவு மோசமான நிலையில இருக்கும். பிரபுபாதத்தை வரல அப்படின்னா எதுவுமே தெரிஞ்சிருக்காது. யாரு சினிமாக்காரன், யாரு அரசியல்வாதி, யாரு விளையாட்டு, அவங்க பின்னாடிதான் இருப்போமே தவிர ஆன்மீகம்னா ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. இல்லைன்னா யாராவது ஒரு ஏமாத்துறவங்க பின்னாடி போயிருக்கோம். அப்படித்தான் இருந்திருக்கும். நல்ல வேலை பகவானுடைய கருணையினால சில பிரபுபாதர் நம்ம வாழ்க்கையில வந்தார். நாமளும் இன்னைக்கு பாகவதம் பேசுறோம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒரு நிமிஷம் மாதாஜி, நான் கொஞ்சம் ஜெகநாதர் வாங்கிட்டு வந்திருக்கேன், காட்டவா? जय जय जगन्नाथ, जय जगन्नाथ, जय बलदेव, जय सुभद्रा, जय हो, जय जय. கலெக்ஷன் நிறைய கிடைச்சது மாதாஜி, சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும். ரொம்ப அழகா அது சுவாமியே ரொம்ப கோவிலையே ஜெகநாதர் அவ்வளவு பெருசா இருக்காரு மாதாஜி. ஆமா ஆமா. முன்னெல்லாம் எப்படின்னா மாதாஜி, நாங்க போற சமயத்துல எல்லாம் அந்த உள்ள போய் ஜெகநாதரையே கட்டிக்க சொல்லுவாங்க. ஓ, ரொம்ப லாங்கா இருக்கு மாதாஜி, இப்ப தெரியவே இல்ல. இப்ப எல்லாம் உள்ளயே விடுறதே இல்ல. இப்ப எல்லாம் உள்ள விடுறது இல்ல. நான்லாம் போய் ஜெகநாதரை கட்டியிருக்கேன். பின்னாடி அந்த பின்னாடி சுத்தி வருவோம், ஜெகநாதரை பின்னாடி சுத்தி வருவோம். அந்த மாதிரி எல்லாம் போயிருக்கோம் ஒரு காலத்துல. ஆனா இப்ப வந்து அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப வந்து முன்னாடி
தடுத்துடுறாங்க. முன்னாடியே தடுத்து அப்படியே பார்த்துட்டே போகணும். அப்படி பண்ணிட்டாங்க. நம்மள உயரத்துல வேற இருக்கிறாங்க. பாரு பாருன்னா லெவலுக்கு பார்க்கும்போது கீழே இருக்காரு ஜெகநாதரு. அது தெரியவும் இல்ல, ரொம்ப தூரத்துல இருக்காரு. அதனாலதான் ஆகா இவ்வளவு தூரம் வந்து பார்க்க முடியாம போயிடுதே அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுவும் ஃபர்ஸ்ட் கியூல மட்டும் தான் பார்க்க முடியுது மாதாஜி. அப்படியே சிங்கிள் லைனா விடல, 4-5 லைனா அப்படியே இருக்கும்போது நான் சரி கூட்டத்துல நசுக்கும் போது இந்த லாஸ்டா வந்துட்டேன். அப்படி வரும்போது இங்க இருந்து பார்த்தா எதுவுமே தெரியல. அப்படியே எல்லாரும் தூக்கி தூக்கி காட்டுறாங்க. வேற ஒரு பிரபு பையன் வேற தூக்கி காட்டுறேன்மான்னு அப்படியே எனக்கு தெரியல. அப்புறம் அவ இவ்வளவு தூரம் வந்துட்டு பாக்கலையே அப்படின் போது அப்புறம் மறுநாள் 10:30 மணிக்கு வந்து அப்ப தர்ஷனம் கிடைச்சது. ரொம்ப பெருசு பெருசா கண்கொள்ளா காட்சியா இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ ஃபார் யுவர் ஷேரிங். ओके वंचा कल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंतकोटि वैष्णव वृंद की जय। श्री प्रभुपाद की जय। गौर प्रेमानंदे। हरि हरि बोल। हरे कृष्ण माताजी। थैंक यू हरे माताजी। कृष्ण माताजी। थैंक यू हरे माताजी। कृष्ण माताजी। नंदी माताजी। हरे कृष्ण माताजी। थैंक यू माताजी। थैंक यू। हरे कृष्णा। हरे कृष्ण माताजी। हरे कृष्ण माताजी। थैंक थैंक यू यू माताजी। थैंक यू। हरे कृष्णा। हरे कृष्णा। थैंक यू माताजी। हरे कृष्णा। नன்றி நன்றி உஷா மாதாஜி. நன்றி. ஹரே கிருஷ்ணா. எங்க பாப்பாவை காணோம். பாகவதம் படிக்கும்போது வந்தாங்க. உள்ள பத்திட்டு உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்கா. உள்ள படிக்கிற நேரம் வந்து டிஸ்டர்ப் பண்றா மாதாச்சி. உள்ள பேசாம இருந்துட்டு. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. थैंक यू ऑल. हरे कृष्णा माताजी. थैंक यू माताजी. थैंक यू संपूर्ण माताजी. थैंक यू. எந்த கொடுத்துறேன்.